ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேட் கோல்டு மைனுங்கிற ஒரு டெலகிராம் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய காயின் வந்து அனுப்பலாம். அதுக்கான வழியெல்லாம் வந்து நிறைய சொல்லிடுறேன் நான். ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜெட் வாலெட்டில் அவங்களோட ஈவெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எடுத்து எல்லாமே A to Z கிளியராக சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ ஆஃப்லைனில் ஏர்ன் பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ யாரும் செய்ய ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பாட் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதில் ரெஃபர் கோட் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ ரெஃபர் கோட் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே இந்த கோல்டு இருக்குல்ல, ஸோ அந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஐடியில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஐடியோட லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண ஒன்றும் இல்லை, இருக்கிற லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பாருங்கள், நான் அப்டேட் பண்ணிக்கினே இருக்கிறேன். ஸோ நம்மகிட்ட கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா காலியாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை, இருக்கிற கோல்டு சேர்த்துட்டு நீங்கள் ஒன்று அப்கிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ இருக்கிற அப்கிரேட்லாம் பாருங்கள் கொடுத்துருக்குல்ல, ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ண ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கேம் விட்டு வெளியே போகுது, ஏதோ பக்கு போல். ரைட், இந்த மாதிரி அப்கிரேட் பண்ண என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கான கோல்டு மைன் பண்ணுற ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். மேலே அந்த ஐடியில் இருக்குல்ல, ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காயின் வச்சுக்கோங்க பாருங்கள். ரைட், இன்னொரு அப்டேட் பண்ணால் எனக்கு இந்த ஐடியில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளோரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ புது ஃப்ளோர் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 78K கிட்ட வச்சு கோல்டு வந்து பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அது வாங்கிடலாம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அதை வச்சு இங்கே பாருங்கள். ஸோ 3 வகையான அப்கிரேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கேட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள், இது சீக்கிரமாக ஃபில் ஆகும். ரைட்டாக அங்கே வந்து 64.K இருக்குது, இங்கே மேலே 79 இருக்குது. ஸோ அது மாதிரி கோல்டு அவர் கலெக்ட் பண்ணிட்டு தான் போவார். இது கலெக்ட் பண்ணுறது கெப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக கலெக்ட் பண்ணுறது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் அதுவும் கோல்டு தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி ஸோ அது செல் பண்ணணும். ஸோ செல் பண்ணதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் லெவல் இருக்குது பாருங்கள். ஸோ இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், செல் பண்ணுற ஸ்பீடு. ஸோ இந்த அப்கிரேடில் வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லோடு ஸ்பீடும் சரி, இங்கே வாக்கிங் ஸ்பீடும் சரி, இவருக்கு தான் மெயினான டவுன் ஹால் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது அப்டேட் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோன் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. அந்த ஐடிங்கிறது வந்து ஆஃப்லைன்லேயும் வந்து பண்ணலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஜெட் வேலையில் என்ன ஈவெண்ட் போதுன்னா மேலே வந்து பாருங்கள் பிட்ஜெட் சிம்பிள் போட்டிருக்குல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா பிட்ஜெட் வேலெட் செக்இன் பண்ணணும் நீங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பிட்ஜெட் வேலெட் டெலகிராம் குரூப் சொல்லுவாங்க, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் தருவாங்க, பட் இன்னும் வரல, கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்இன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 60 தருவாங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால பிட்ஜெட்டில் ஒரு ஈவெண்ட் போதும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணீங்க, ஜஸ்ட்டு வந்து செக்இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிட்ஜெட்டுக்குள்ளே போகும். ஸோ அந்த பிட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேம் டான் கனெக்ட் வச்சுருக்க அதே வேலெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான் வரும். அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது கொடுத்து நீங்கள் வந்து செக்இன் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 கொடுங்க, 2 டைம் கொடுத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. ரைட், அது அந்த ஈவெண்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ $5000 மதிப்பிலான டான் வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அது எத்தனை பேருக்கு தருவாங்கன்னு சொல்ல, அது ஒரு லக்கி ட்ரா மாதிரி தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி இது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஜேம் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வழி இருக்குது. இதில் வந்து குவெஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ணிங்கன்னா அதுக்கு 5 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லெவல் அப்கிரேட் பண்ண ஸோ இன்வைட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி செக்இன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இப்போ பண்ணல டெய்லி செக்இன், ரைட், இப்போ பிட்ஜெட்டில் பண்ணதில்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அது ரிஃப்ரெஷ் ஆகலை எனக்கு ஆனதுக்கப்புறம், ஸோ அது எனக்கு வந்து இதுவாகிடும். லோட் பண்ண சொல்லியிருக்கு. அதை நான் லோட் பண்ணி நான் பொறுமையாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வரல, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு டாஸ்க் முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களா, ஸோ அப்டேட் பண்ணாலுங்க வந்து பாருங்கள் +5 அது மாதிரி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ நான் பாருங்கள், நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏறி இருக்குது மேலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்குள்ள தான் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருங்க. ஸோ இந்த பூனை வந்து டான்ஸ் பண்ணுச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ பூஸ்ட்டும் வரும். ஸோ இன்டூ 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கிற இவ்வளோ டபுளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்கள். அண்ட் நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து சொல்கிறேன் நான். இங்கே லெஃப்ட் சைட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் கொடுத்தீங்கன்னா டான் கனெக்ட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டான் கீப்பர் வாலெட்டோட சேம் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பிஜெட்டில் பண்ணது. ஸோ இதில் வந்து நிறைய காயின்ஸ் இது பாருங்கள், SW கேட் GM. ஸோ இதெல்லாம் வந்து வவுச்சராக மாற்றி டான் பேலன்ஸாக மாற்றி நிறையா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ இது போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதுவே டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஸ்டேடியம். பாய்.